எங்கள் அப்பா ரொம்ப ரசிகர்கள், சிவாஜி சாரோட பயங்கர ரசிகர். ஓ, எங்கள் அப்பா. ஆமாம், பயங்கரமான ஒரு அவரோட. நீங்கள் சந்திச்சிருக்கீங்களா சிவாஜியை? நான் சந்திச்சிருக்கேன். நான் எலக்ட்ரிஷியன் அவர்களை ஃபேன் போட்டிருக்கேன். அப்படியா? மிகப்பெரிய பாக்கியம். அதே எங்கள் அப்பா மிகப்பெரிய பாக்கியம். சினிமாவில் இருக்கிறதுக்கும் சினிமாவில் இருக்க போகிறதுக்கும் கடவுள் கொடுத்த மிகப்பெரிய கிஃப்ட்டு. சிவாஜி கணேசன் சார் இருந்த சினிமாவில் இருக்க போகிறோம்னு நினச்சிட்டேன். அதில் என்ன ஒரு ஆச்சரியம்னா, இந்த நிறைய படங்களை பார்த்துட்டு எங்கள் அப்பா அங்கே பேசுவார். பேசுகிறப்ப அந்த நம்ம சின்ன பிள்ளையாக இருந்தாலும் யார் எந்த ஹீரோ பற்றி பேசுகிறப்ப சிவாஜி கணேசனை பற்றி பயங்கரமாக அப்பா பேசுவார். அதெல்லாம் நம்ம கேட்டிருப்போம், விளையாடுறப்ப கேட்டிருப்போம், இப்படி உட்காந்து அப்பா முகத்தை பார்த்து கேட்டிருக்கோமோ இல்லையோ, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுகிறத கேட்டிருப்போம், வீட்டுக்குள்ளே பேசுகிறத கேட்டிருப்போம், எல்லாம் கேட்டிருப்போம். அப்பா ஒரு நடிகரை பயங்கரமாக மனசில் வச்சு பேசுகிற விஷயத்த ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் காலையில் 4 மணிக்கு வந்துடுவார் சிவாஜி கணேசன் சார். 4:30 வந்துடுவார். ஆமாம். அப்போ அவர் வர்றான்னு தெரிஞ்சோடனே அந்த எலக்ட்ரிஷியன் யாரும் அவங்க சொல்லிடுவாங்க, காலையில் நீ வந்துரு, 4 மணிக்கெலாம் வந்துரு, வந்து இந்த இடத்துல தண்ணி தொளிச்சு விட்டுட்டு ஃபேனை வச்சுக்க, தூசி ஈசி வந்துடக்கூடாது, அவர் மேலே அடிச்சிடக்கூடாதுன்றதால சுற்றி இடத்த தண்ணி தொளிச்சுட்டு அந்த ரூமை க்ளீன் பண்ணிவிட்டு ஃபேனை போட்டு ரெடியாக வச்சுருப்பேன். அவர் வந்து உட்காந்தார். அப்படியே அப்படி உட்காந்துட்டு அப்படி வந்துட்டு உண்மைக்கு மனுஷன் அப்பா அடேங்கப்பா அவர் சாமி பார்க்குற மாதிரி இருக்கும். இப்படி பார்த்தாருந்தா அப்படி பார்க்கலே நம்ம ஒரு மாதிரி படப்படன்னு வந்துடும் எனக்கு அப்படின்றாரு. அப்படின்றாரு. சார் ஃபேன் போடுங்க சார். ஓ, ஃபேன் போடு. எத்தனை மணிக்கு வந்த சார்? முன்னாடி வந்துட்டேங்க சார், 3:45 வந்தேன் சார். காப்பி குடிச்சியா? ஏன்டா இங்கே செட்டில் யாருமே இல்லையா? காப்பி இருந்து எல்லாத்துக்கும் கொடுக்க சொல்லு, காப்பி கொடுக்க சொல்லு எல்லாத்துக்கும். சரி. அப்படியே ஃபேனுக்கு முன்னாடி அந்த ஃபேன் ஃபாஸ்ட்டில் இருக்கிறப்ப அப்படியே அவரையே பார்த்துட்டே இருப்பேன். இப்போ எனக்கு அவர் மேலே எங்கள் அப்பா அவர் பேசினதெல்லாம் ஓடும். அவர் உருவத்தில் அப்படியே எங்கள் அப்பா இப்போ பேசினது, வச்சது, இவரை பற்றி சொன்னது, தெய்வமானை பார்த்துட்டு எங்கள் அப்பா வந்து எல்லாத்தையும் சொல்லி காட்டுறது, பேசி காட்டுறது, அதை சொல்ல அந்த கிராமங்களில் எங்கள் அப்பா பேசின அவ்வளோ குரலும் எல்லாம் அப்படியே சாரு மேலே ஓடிட்டு இருக்குது. இந்த ஃபேனுக்கு ஃபேனை பிடிச்சி அப்படியே பார்ப்பேன். அப்பேற்பட்ட ஒரு மனுஷன் அவங்க பக்கத்தில் நீங்கள் நிற்கிறோம். ஐயோ,